தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஒரு தெலுங்குல இருந்த ஒரு கவிதையை முன்னிறுத்தி அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா அந்த எது பேசு பொருளாக இருக்கு அப்படின்னா, 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, வருடத்திற்கு 12 லட்சம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ இது இளைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட் சார்? அதாவது இந்த பட்ஜெட்லாம் வரும்போது நமக்கு ஒரு திருக்குறள் அறிமுகம் அது ஆக்சுவலா தெரியாது. அவங்களும் திருக்குறள் சொன்னாங்க. ஆமா, அதான் சொல்றேன். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடியில் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கு. அது சொல்ல மழையை எதிர்பார்த்து விவசாயிகள் மக்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி மன்னனை எதிர்பார்த்து, மன்னனுடைய நல்லாட்சி எதிர்பார்த்து மக்கள் இருக்காங்கன்ற குரல் இது ஆக்சுவலா. ஆனா வந்து மன்னனோட செங்கோல், அதாவது அங்க செங்கோல் பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க. அந்த மன்னனோட நல்லாட்சி எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்குன்றதான் பொதுவான ஒரு பேச்சா இருக்கு. நீங்க சொல்ற அந்த 12 லட்சம்ன்றது கடைசியா அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க ஆக்சுவலா. அது 1 லட்சம் வாங்குறவங்க வந்து ஏழையா பணக்காரனா நடுத்தர மக்கள் ஆவேன். நிச்சயமா 1 லட்சம் வாங்குறவங்க பணக்காரன் தான் சார். வருஷத்துக்கு 12 லட்சம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே 1 லட்சம் வாங்குறாங்களா? அவங்க தாண்டிட்டாங்கன்னா அதான் சொல்றேன். அது வந்து யாருக்கு செய்த நல்லது ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து இது நியூ டாக்ஸ் ரிஜிம் அப்படின்றாங்க. புதிய வருமான திட்டம்ன்றாங்க. பழைய வருமான திட்டம் ஒன்று இருந்து மறந்துட்டாங்க. அதுல வந்து பல பெனிஃபிட்ஸ் இருந்தது ஆக்சுவலா. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சு கட்டிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே இது கொண்டு பாக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், இந்த சேவிங்ஸ்க்கான டிடக்ஷன்ஸோ, இல்லை நீங்க பிரீமியம் கட்டுற, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்கான விஷயமோ, இல்லை வீட்டு கடன் வாங்கினா அது கட்டுற வட்டி இல்லை தள்ளுபடியோ, இல்லை வந்து உங்க சேவிங்ஸ்ல வந்து நீங்க வருமானத்தை, வரி கட்டுற வருமானத்தை கணக்கு போடும்போது சில கழிவுகள் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இதுல இல்ல ஆக்சுவலா. இந்த புது டாக்ஸ் ரிஜிம்ல கிடையாது. சோ இந்த புது டாக்ஸ் ரிஜிமை பத்தி இன்னும் பழைய டாக்ஸ் ரிஜிமை பத்தி சரியா இன்னும் தெளிவா விளக்கல. சோ இந்த 12 லட்சம்ன்றது எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆகும், என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்து இருந்ததோட டீடைல்ஸ் வந்து அடுத்த வாரம் வந்து இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட புதிய ஒரு லா அறிமுகப்படுத்துறாங்க. அது வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் டீடைல்டா வந்து பார்க்கணும். நம்ம இதை வந்து இன்னும் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இது இன்னும் டீடைல்டா பைசெக்ட் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அந்த பைசெக்ட் பண்ணி கூர்ந்து ஆராய்ந்து பிளவுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து அடுத்த வாரம் கூட வைப்பாங்க. ஆமா, இது வந்து 12 லட்சம் எடுத்த உடனே வந்து பாராட்டுற அளவுக்கு இருக்கு. ஆனால் அதுல ஒரு கேள்வி நீங்க கேட்ட மாதிரி, இது வந்து நடுத்தர மக்களுக்கு பெனிஃபிட்டா இல்லாட்டி ஏழை மக்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்ற 1 லட்சம் வருஷத்துக்கு 1 லட்சம் வருமானம் வரவே இருக்கிறவங்க எல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா அவெல்லாம் வந்து ஏழையா நடுத்தர மக்களா? உங்க பெனிஃபிட்ஸ் யாரு போய் ரீச் பண்ணிருக்கு? அப்போ அந்த நீங்க இப்போ பிற்பட்டவர்கள் அந்த இது இருக்குல்ல, கிரீமி லேயர்னு ஒன்று இருக்கு பிற்பட்டவர்களுக்கெல்லாம். அதுல வந்து 8 லட்சம் வரையும் வருஷம் வருமானம், 8 லட்சம் வரையும் வருஷம் வருமானம் வாங்குறவன் வந்து அவனுக்கு வந்து உண்டுன்றாங்க. இது கன்செஷன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்றாங்க. அவன் ஏழையாவன். அவங்க வந்து சமூக கல்வியில வந்து பிற்பட்ட அந்த சலுகைகள்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீங்க 8 லட்சம் வீடு இருக்கலாம், அப்புறம் 5 ஹெக்டேர் நிலம் இருக்கலாம், அவன் ஏழையாவன். அது மாதிரிதான் இது இருக்கு ஆக்சுவலா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 12 லட்சம்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வர வேண்டியிருக்கு. பழைய டாக்ஸ் ரிஜிம் என்னாச்சுன்ற கதை இருக்கு. ஸோ புது டாக்ஸ் ரிஜிம் பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் அவசரப்பட்டு கருத்து சொல்லாம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா விவசாயிகள் எதிர்பார்த்ததுன்னா வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை, அதுக்கான சட்டப்பூர்வமான லீகல் கேரண்டி அது இதுல கிடையாது. ஏதோ கிசான் கிரெடிட் அதிகரிச்சிருக்கோம், 7 கோடி பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தோல் பொருட்கள் போன்ற விஷயங்கள் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து 74% அந்நிய முதலீடு இருந்தது. இப்ப அது 100% ஆகி கேட்ட திறந்து விட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே 100% கூட இங்க வந்து இறங்கிட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபாரின்ல இருந்து வந்து நிறைய இறங்குவாங்க. இது நல்ல ஒரு விஷயம். நம்ம இதை எடுத்துக்க முடியுமா? ஒரு இன்சூரன்ஸ்ங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. நிறைய பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஆட் எல்லாமே பாக்குறோம். திடீர்னு பார்த்தா நீங்க மட்டும் போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற சில ஆட் எல்லாமே அதை நீங்க போறப்ப கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்து போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, எஸ் அது ஆடுங்கிறது அவங்களுக்கான வருமானத்துக்கு தான் போடுறாங்க. பட் இந்த இன்சூரன்ஸ் ஆடு ரொம்ப நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்கிறப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ள வர்றாங்க அப்படிங்கிறப்போ அது நமக்கு பிளஸ் தானே. ஃபாரின் கம்பெனி உள்ள வராங்கன்னா அவங்க லாபத்தை எங்க கொண்டு போவான்?
அங்கதான் பின்னாடி வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது அதோட கண்டிஷன்ஸ் தான் இருக்கு, இன்னும் பார்க்கலாம். ஆனா 100% நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வந்த போது அதை தான் சார் போராட்டம், சுதந்திர போராட்டத்தோட ஆரம்பமே அதுதானே. அங்கேருந்து வாணிபம் செய்தா நீங்க வந்தா வந்து நம்ம நாட்டை குடிச்சிட்டு போனால முதல் கார்பரேட் கம்பெனி. அப்போ அதே மாதிரி 100% நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் எல்லா செக்டரும் நீங்க தந்து விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாமே ஃபாரின் கம்பெனி தான் நீங்க உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்திய கம்பெனிகள்லாம் என்ன ஆகும்? அப்புறம் அவங்க தலையில் துணி போட்டு போக வேண்டியது தானே. மறுபடியும் அந்த 1910 அந்த மாதிரியான காலத்துல இன்சூரன்ஸ் செக்டர், இது இன்சூரன்ஸ் செக்டர் ஃபுல்லா ஓபன் பண்ணதெல்லாம் வந்து நிச்சயமா பொதுத்துறை உங்களுக்கு அடி வாங்குற ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து எக்ஸைஸ் சிஸ்டத்துல குறைக்கணும். அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க. அது குறைக்காத என்ன பண்றாங்க? அது குறைச்சாதான் வந்து காமன் பெனிஃபிட் ஆகும். அதுல விட லாபத்தெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது காமன் மேனுக்கு அந்த இது குறையும் போது, அந்த க்ரூட் ஆயில் விலை குறையும் போது அதோட பெனிஃபிட்டை காமன் மேனுக்கு பாஸ் பண்ணணும். அது பண்றதே கிடையாது. அரசாங்கம் நல்ல வருவாயை குவிச்சிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் மேனுக்கு இமிடியட் பெனிஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணலைன்னா நேரடியான ஒரு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க இந்த ரூபாய் மதிப்பு வந்து டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா ஜிடிபில நம்ம வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதாங்க நம்மளுடைய பொருளாதாரம் என்னங்க, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி நம்மளுடைய, அதாவது 324 325 லட்சம் கோடி நம்மளுடைய பொருளாதாரம். அதான் நம்மளுடைய ஜிடிபியா இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வாட்டி அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.3% 6.8% இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து 9 எல்லாம் போயிட்டு 20 21 22 7 ஆகி கடைசியில் இப்ப குறைஞ்சு போச்சு வளர்ச்சி. ஓகே, நம்மளோட ரூபா மதிப்பும் குறைஞ்சு போச்சு, டாலருக்கு ரூபாய் மதிப்பும் குறைஞ்சு போச்சு, ஒட்டுமொத்த பொருளாதார அந்த வளர்ச்சியும் குறைஞ்சு போச்சு. இது மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்கும்பொழுது வந்து எக்கனாமிக்கலா வந்து நம்மளோட கடனும் ஏறிட்டே இருக்கு. 200 லட்சம் கோடியை தொட்டுட்டோம் கடன், இந்தியாவுடைய கடன் ஏறிட்டே இருக்கு. டொமஸ்டிக்கா வந்து மக்களுக்கு வந்து விலைவாசியை குறைக்கணும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும். இது ரெண்டுத்துக்கான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணீங்க? 14 நீங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும்? 10 வருஷம் நீங்க ஆண்டீங்க, 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். இல்ல ஏஐ வேற உள்ள கொண்டு வரேன், அதான் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? வேலை கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப உயர்வா இருக்கு? ஏன் உங்களுடைய சில்லறை பணவீக்கம் அதிகமா இருக்கு? விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால சில்லறை பணவீக்கம் அதிகமா இருக்கு. அப்ப அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஸோ அதனால அடிப்படையான விஷயம் என்ன சார்? விலைவாசியை குறைக்கிறது, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறது, இதுதான் ஒரு பட்ஜெட்டோட மெயின் ஃபோக்கஸா இருக்க முடியும். நீங்க 22 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க, தோல் பொருட்கள், அதெல்லாம் எந்த நேரத்துல எவ்வளவு காலகட்டத்தில் அதெல்லாம் முடியும்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு நீங்க தொடர்ந்து 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்துட்டீங்க, அது ஒரு பெனிஃபிட் போயிட்டு இருக்குன்றது உண்மை. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனி எம்எஸ்சிக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஸ்டார்ட். இப்போ உதாரணம் ஒரு ஏர்போர்ட் வந்து புதுசா வந்து சொல்றீங்க நீங்க என்னன்னா இன்னும் 120 ஏர்போர்ட் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க கொண்டு வந்த உதாரண ஏர்போர்ட்லாம் பாதி ஃபங்க்ஷன் பண்ணல சரியா, ஃபிளைட்ஸே போகணும் இல்ல. ஏன்னா போனா நஷ்டம் வருது, எந்த கம்பெனியும் அங்கே ஃபிளைட்டே போடுறது. இப்போ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி பல விமான நிலையங்களை ஓபன் பண்ண, இப்போ பாண்டிச்சேரி வச்சுக்கோங்க, அது ஒழுங்கா ஒர்க் பண்ணுது, அது இல்ல ஒர்க் பண்ணல, பாதி நாள் ஃபிளைட் இருக்கும் இருக்காது. அதனால இந்தியா முழுக்க பல விமான நிலையங்களை உதான் ஸ்கீம்ல கொண்டாந்தீங்க, எதுவுமே பாதிக்கு மேல ஒழுங்கா ஒர்க் பண்ணல, எல்லாம் மூடியாச்சு, கிட்டத்தட்ட ஃபிளைட்ஸே போறது கிடையாது. இப்போ புதுசா 120 இடத்துல வந்து விமான நிலையம் உதான் ஸ்கீம்ல கொண்டுறீங்கன்னா அப்ப எப்படி? கடந்த காலத்துல அந்த அனுபவம் மோசமா இருக்கும்போது எதுக்கு புதுசா கொண்டுறீங்க? இந்த மாதிரி பீகாருக்கு மட்டுமே 7 திட்டங்கள் இந்த இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் வருது, அங்க வின் பண்ணணும்ல. இப்போ இந்த ஆண்டு அங்க எலெக்ஷன் வருதுனால பீகார்ல வின் பண்ணுறதுக்காக பீகாருக்கு ஸ்பெஷல் கவனிப்பு, அதுக்கு சிறப்பு கவனிப்பு. அதுக்கு மட்டும் சிறப்பு கவனிப்பு. இப்போ இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் ஏமாத்துக்காரங்க, அவங்களாம் ஏமாளிகளா? மற்ற மாநிலங்கள் ஏமாளிகள், நீங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணுவீங்களா? நீங்க பீகாருக்கு மட்டும் பண்ணுவீங்களா? இது என்ன சார் இது மத்திய அரசு? ஆக்சுவலா ஏன்னா இது தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு. நமக்கு தமிழகத்துக்கு அவங்க பெரிய ஆந்திர பிரதேஷ்க்கும் ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. ஏன்னா உங்க கூட்டணி கட்சின்றதுனால நீங்க கவனிக்கிறீங்களா? அப்ப இது வந்து மற்ற ஒரு கட்டுக்கு வேண்டாம் இன்னொரு கட்டுக்கு சொன்னா பண்றது எந்த நியாயம், எந்த விதத்துல நியாயம் ஆக்சுவலா? அதனால நிர்மலா சீதாராமன் 8வது தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 8ன்றது நல்ல நம்பரே கிடையாது. நமக்கு மக்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்ல சார், நீங்களும் படி அதுல 8 அப்படி. ஆமா ஆமா, சில பேர் சொல்லுவாங்க அஷ்டமத்துல சனின்ற மாதிரி 8. அது மாதிரி இங்க வந்து 8 வந்து 8வது தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. பட் இது வந்து மக்கள் வரவேற்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட் இருந்தா பரவாயில்ல.
இந்த வருமான வரி இதுலயே நீங்க கொடுத்துருக்க விதிவிலக்கிலேயே சில குழப்பங்கள்லாம் இருக்கு. அது பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல இன்னும் தெளிவாகும் பாருங்க பல விஷயங்கள். ஏன்னா இதை பத்தி பேசும்போது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு டாக்ஸ் இதுல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அது நாட்டோட இதுலயுமே அது அடி வாங்கும் அப்படிங்கறத சொன்னீங்க. சோ இந்த 1 லட்சம் அப்படிங்கறத உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு நம்ம இதுல இருக்கா? ஒரு காமன் மேனா இதை நீங்க பார்க்க போகுது தேவையில்லைங்க. ஆக்சுவலா அந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எதுக்குங்க? சாதாரண வந்து ஒரு குறைந்த அளவு சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஓரளவுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் டாக்ஸ் கட்டணுமே, ஏன் கட்டக்கூடாது? அவன் 1 லட்சம் மாசம் சம்பாதிக்கணும் டாக்ஸ் கட்டிட்டுருமே, அவன் தான் நல்லா தானே சம்பாதிக்கிறான், கொஞ்சம் நாட்டுக்கு தான் கொடுக்கட்டுமே, அவனுக்கு எது ரேட் கொடுக்குறீங்க? இங்கெல்லாம் வந்து 25,000, இப்போ ஐடிலேயே 15,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் சம்பாதிக்கிற சாதாரண ஆளா? பணக்காரன் தானே உண்மையிலேயே. அதனால சொல்றேன் நான், ஏதோ குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு வந்து உதவி பண்ற மாதிரியான விஷயமா தான் இது இருக்கு ஆக்சுவலா. ஓகே சார், நன்றி சார்.